பச்சை பயிர் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பிஃபோர் நைட் நான் வந்துட்டு பச்சை பயிரை வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக அது வந்து நல்லா ஊறி இருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அது ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அந்த ஈரத்தை ஃபுல்லாக வந்து ஒத்தி ஒத்தி எடுத்து அந்த பயிரை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் தனியாக வச்சுட்டேன் மூடி. அன்னைக்கு ஈவினிங்கே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக அழகாக முளைக்கட்டி வந்து இருந்துருந்துச்சு பயிர். அந்த பயிரை அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி நைட்டுக்கு வந்துட்டு பச்சை பயிர் தோசை தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன். நம்ம வேணும்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2 days ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி முளை கட்டி வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து எப்போதெல்லாம் வந்துட்டு மாவு அரைக்க மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அரைப்பேன். அதுவுமே அரைச்சா ஒரு 2 days 3 days மட்டும்தான் வரும். மீதி நாள் எல்லாமே சப்பாத்தி இந்த மாதிரி வந்து பயிர் தோசை, அதுக்கப்புறமா வந்து திணை சேமியா, ரவா உப்பா அந்த மாதிரி வெரைட்டி தான் வந்துட்டு செய்வேன் மோஸ்ட்டாக. ஆக்சுவலாக இந்த பயிர் தோசைலாம் செய்யும் போது வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் ஊற்றி அரைக்கணும். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியாமல் நான் ஸ்டார்டிங்கில் முன்னெல்லாம் வந்துட்டு இந்த தோசை செய்யும் போது தண்ணியை வந்துட்டு எப்போதும் ஊற்றி அரைக்கிற மாதிரி வந்துட்டு அரைச்சிருவேன். எனக்கு தோசை வரவே வராது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு கம்மியாக ஊற்றி அரைக்கணும், மாவு கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதம் எனக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சுது. இப்போல்லாம் இந்த தோசை அடிக்கடி செய்யறதுனால தண்ணி வந்துட்டு எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து தான் அந்த தோசையை ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தோசையுமே போடாமல் நல்லா அழகாக சூப்பராக வரும். ஆயிலுமே நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன்.